ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சீட் ரன் ரைட் பிக்கப் கேர்ள்ஸ் அண்ட் டென்ஷன் அப்படின்ற சாம்பியன் சீரிஸோட சீசன் 5 எபிசோட் 5 தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த எபிசோடுக்கு அப்புறம் தான் கதையை ஆரம்பிக்க போகுது அப்படின்றதால எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட கதை வேற லெவலில் சூப்பராக இருக்க போகுது. ஸோ அதனால நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு நான் அப்படியே இன்னமும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா கையோட நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ வாங்க நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இஸ் இட் ராங் ட்ரை டு பிக் அப் அ கேர்ள்ஸ் இன் டென்ஷன் சீசன் 5 அண்ட் எபிசோட் 5. ஆக்சுவலா அந்த ஃபயக்கு கானஸா இருந்து போர் அடிச்சு போனதால இந்த ஹியூமன்ஸோட லைஃப் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க இந்த ஹியூமன்ஸ்க்கு மத்தியில் வாழணும்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு அவளுக்கு ஒரு ஹியூமனோட ஐடென்டிட்டி தேவைப்படுது. ஸோ அதுக்காக தேடி போனப்போ தான் ரோட் ஓரத்தில் யாரும் இல்லாத ஒரு சின்ன பொண்ணு பார்க்குறா. அவளோட பேர் தான் சியர். அவகிட்ட அவளோட ஆசை என்னன்னு கேட்கும்போது அந்த பொண்ணோட ஆசையும் ஒரு காடஸை போல இருக்கணுன்றது தான். ஸோ அதனால் அந்த ஃப்ரேயா அந்த குட்டி பொண்ணுக்கிட்ட ஒரு டீல் போட்டுக்கிறேன். அந்த டீல் படி அவளோட செயற்ன்ற பேரையும் அவள் ஐடென்டிட்டியும் அந்த ஃப்ரேயா எடுத்துப்பா. அதுக்கு பதிலாக அவளுக்கு ஒரு ஹானன்ற ஐடென்டிட்டியை கொடுத்துருக்கா. ஸோ இதனால எப்பெல்லாம் அந்த ஃப்ரேயா செய்கிற போல வெளியே போகிறாளோ அவளுக்கு பதிலாக அவளை போல அந்த ஆண் தான் காடஸாக இருப்பா. அவள் காடஸாக இருக்கும் போது அந்த ஆண் செய்கிறா இருப்பா. ஸோ இப்போ எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா அவங்க ரெண்டு பேரும் அவங்க பவர்ஸை மட்டும் ஷேர் பண்ணிக்கல, அவங்க கான்ஷியஸ்னஸையும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதனால் அந்த ஃப்ரேயாக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருக்கோ அதே ஃபீலிங்ஸ் தான் ஆனா இருக்கிற அந்த உண்மையான சியருக்கும் இருக்கும். அதனால தான் அவளுக்கு நம்ம ஹீரோ மேலேயும் ஃபீலிங்ஸ் வந்திருக்கும். அந்த செய்கிற போல ஒரு மாதிரி நம்ம ஹீரோ கூட டேட்டிங் போகிறதுக்கு அந்த ஃபேக்கிட்டே பர்மிஷன் கேட்டிருப்பா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோ கூட டேட்டிங் போனது அந்த ஆண் தான். ஆனால் திடீர்னு பார்த்தா அந்த ஃபேயா நம்ம ஹீரோ கூட டேட்டிங் போன மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஸோ இந்த இடத்த மட்டும் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அவங்க கூட டேட்டிங் போனது என்னமோ அந்த ஆண் தான். பட் இது வரைக்கும் நான் அந்த ஃபேயா ஃபேமிலிக்கிட்ட தப்பிச்சு அந்த கேத்தலில் கூட்டிகிட்டு போய் அங்கேருந்து வெளியே வர வரைக்கும் வெளியே வரதுக்கு முன்னாடி யாராவது இருக்காங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பான். அப்போவே அதெல்லாம் கண்டுக்காமல் அவள் பாட்டுக்கு வெளியே போயிடுவா. ஸோ அந்த இடத்துல தான் அவங்க ரெண்டு பேரும் இடம் மாறி இருக்காங்க. ஏன் சொல்கிறேன்னா அடுத்த நாள் அவள் காணாமல் போனதுக்கப்புறம் அவனை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது நம்ம ஹீரோ அந்த பேட்சை தான் எடுத்து நீட்டியிருப்பா. ஸோ ஒரு வேளை அந்த ஆணும் நம்ம ஹீரோவும் அந்த பேட்சை வாங்கியிருந்தா அந்த ஆண் ஃபஸ்ட்டு பார்த்ததுமே அந்த பேட்சை அவள் இல்லைன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பா. ஸோ இதை வச்சு தான் சொல்கிறேன் அந்த கேத்தலில் விட்டு வெளியே வர மாதிரியும் அவங்க ரெண்டு பேரும் யாரும் மாறிட்டாங்க அப்படின்றது. எப்போ நான் என்னமோ கண்டுபிடிக்கிறேன், நான் இதை தான் கண்டுபிடிச்சிருக்கேன். சரி, இப்போ நம்ம கதையை ஆரம்பிக்கலாம். உண்மையை சொல்ல போனால் சீராக இருக்கிறதும் ஒரு வேலை ஜாலியாக தான் இருந்துச்சு. ஆரம்பத்தில் அந்த ஹோட்டலில் வேலை செஞ்சப்போ பெருக்கிறதுக்கும் சமைக்கிறதுக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஆனால் போக போக அதுவே எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சு அதை நான் ரொம்பவே என்ஜாய் பண்ண ஆரம்பித்தேன். அந்த ஃபீல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிது. நிறைய அழகான நினைவுகள் எனக்கு அந்த இடத்துல கிடைச்சிது. இதுலேயும் ரொம்ப அழகான விஷயம் என்ன தெரியுமா, நமக்காக என்ன வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் கிடைக்கிறது. ஸோ அந்த வகையில் நான் செய்கிறா இருந்தப்போ எனக்கு கிடைச்சவங்க தான் அந்த ரெண்டு பொண்ணுங்க. தனக்குன்னு யாருமே இல்லைன்னு நினச்ச அட்வென்ச்சர் பொண்ணு, அப்புறம் எப்போவுமே சென்சராக இருக்கிற அந்த எல்ஃப். ஸோ இவங்க 4 பேரும் எனக்கு ரொம்பவே ப்ரீஷியஸான டார்லிங்ஸ். ஆனால் அதெல்லாம் நான் அந்த பையனை பார்க்குற வரைக்கும் அவனோட அந்த டிரான்ஸ்லன்ஸோலோ என்னை ரொம்பவே அட்டாக் பண்ணுச்சு. அவனுக்கு அதை என்ன ஒன்று செய்யலான்னு தோணுச்சு. அதனால தான் செய்கிறேன் நான் நிறைய விஷயங்கள் பண்ணேன். ஆனால் அவளை பண்ணியும் அவனுக்கே அவளை பிடிக்கலன்னும் போது இன்றைக்கும் அவளை வச்சுக்கிட்டு எந்த ஒரு யூஸும் இல்லை. அதான் நான் அவளை கொண்டுட்டேன் அப்படின்னு அந்த பேயா வச்சுட்டு இருக்கேன். இது பக்கம் அடிப்பட்ட ரியாவியை மற்றவங்களை ரெஸ்கியூ பண்ண ஹிஸ்டியாப்போ மற்றவங்க அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோஸாக நின்றுட்டு இருக்கான். ஹெவல் என்னாச்சு? ஆமாம் செய்யறேங்க. அவளுக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு ரியா கேட்கவோ, கவலைப்படாத, அவங்களுக்கு எதுவும் ஆகலை. அந்த ஃபேயா ஃபேமிலி சேர்ந்தவங்க அவளை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க அவளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா இப்போ சீர் எங்கே போயிட்டா? அவளுக்கு என்னாச்சு? பதில் சொல்ல போயில அப்படின்ட்டு கத்திட்டு இருந்தா. அது எதுக்குமே பதில் சொல்ல முடியாமல் நம்ம ஹீரோ அமைதி நின்றுட்டு இருக்கான். ஹெபேல் உனக்கு என்னாச்சு அப்படின்னு நம்ம ஐசியாவா முகத்தில் கை வைக்க வந்தா அவள் மூஞ்சி திருப்பிட்டு போகிறான். அதை பார்த்து எஸ்டியாவே பயங்கரமாக ஷாக் ஆகுறா. அண்ட் இப்போ ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க ஐயோ நம்ம ஹீரோ கிட்ட பேச வரா. நம்ம ஹீரோ நடந்த எல்லாத்தையும் அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஒரு நிமிஷம், அப்படின்னா அது உண்மையான சீர் இல்லையா? ஆமாம். அப்போ உண்மையான சீர் அவங்கள நான் பார்த்தேன். அவங்க எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஆனா நான் தான் அத ரிஜெக்ட் பண்ணிட்டேன். எது ரிஜெக்ட் பண்ணிட்டியா? அட பாவி! ஏன்டா அப்படி பண்ண? அவ மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் தெரியுமா? எனக்கு தெரியும் நீ யாரையும் அந்த மாரி நெனைக்க மாட்டேன்னு. இவன் என்ன கூட அப்படி நெனச்சதில்ல. பட் இருந்தாலும் ஏன்? ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு பொண்ண லவ் பண்றேன். இது எஸ். இப்போ வரைக்கும் அந்த விஷயத்த நான் உங்ககிட்ட கூட சொன்னதில்ல. ஏன்னா அவங்க லவ்வுக்கு நான் சமமானவள்ல. இப்போ வரைக்கும் அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் கண்டிப்பா ஒரு நாள் நான் உங்க லவ்வுக்கு சமமானவனாக்குவேன். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட என்னோட லவ்வை நான் எக்ஸ்போஸ் பண்ணலான்னு காத்துட்ருக்கேன். அதனால தான் ஈவன் சீரே என்கிட்ட வந்து அவங்க லவ்வை எக்ஸ்போஸ் பண்ணிக்கும். என்னால் அதை ஏற்றுக்க முடியல. ஓ, எனக்கு இப்போ தான் புரியுது. இது ஏன் எனக்கு முதலையே தெரியாமல் போச்சு. மிஸ்டர் பேல், உண்மையை சொல்லப்போனால் இதில் உங்களோட தப்பு எதுவும் இல்லை. நீங்கள் கவலைப்பட வேண்டியதும் இல்லை. நீங்கள் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு போது இன்னொரு பொண்ணோட லவ்வை நீங்கள் எப்படி ஏற்றுப்பீங்க? ஸோ நான் தான் அதை புரிஞ்சுக்காம உங்ககிட்ட கொஞ்சம் ஆஷா பேசிட்டேன். அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு ரியா மன்னிப்பு கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறா. சரி வெல், டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக சுயர் இன்னும் அவனுக்கு வரலையா, அதனால அவளை தேடிட்டு அவனுக்கு போகலான் இருக்கேன். இப்போ நேற்று என்ன தான் அவளை சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டு
சீக்கிரமா ட்ராவலுக்கு போய் சேர முடியும். சரி நான் போயிட்டு வரேன் மிஸ்டர் பெல் அப்படின்னு ரியோ அங்கேருந்து கிளம்ப, மிஸ் ரியோ ஒரு நிமிஷம் நில்லுங்க நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த செய்கிற தேட அந்த ரியோ கூட கிளம்புறான். எப்பா எப்படியோ ஒரு வேளை நமக்கு அந்த ட்ராவல்லேருந்து எப்படியாவது விடுதலை கிடைச்சது. எவ்வளோ வேலை டெய்லியும் எப்படி தான் அவங்க அந்த வேலையை பார்க்குறாங்களோ ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. உண்மைதான். ஆனால் இப்போ பாரு எப்பவுமே கலகலன்னு இருக்கிற அந்த ட்ராவல் இப்போ வெறிச்சோடி போய் கிடக்கல. ஆ என்ன பண்ணுறது, அந்த ட்ராவலில் வேலை செஞ்ச 4 பொண்ணுங்களுக்கும் அடிபட்டிருக்கு. அதனால எல்லா வேலையும் அந்த மாமாமியை ஒரு வேலையை பார்க்கணும்ல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதனால அவங்க பிஸ்னஸும் வேறு பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கும். ஆமா. ஆனா அந்த ஃபெயா ஃபேமிலி இவங்கள அட்டாக் பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதுல இன்னொன்னு என்ன தெரியுமா? அந்த சியர் பொண்ண இப்ப வரைக்கும் காணோம். எங்க தான் போனான்னு தெரியல. என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஒண்ணும் புரியல. உண்மதான். ஆனா சில விஷயங்கள நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அத பத்தி நம்ம முதல்லருந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நாம அந்த பொண்ண தேடி போலாம். அந்த பொண்ணுக்கும் அந்த ஃபெயா ஃபேமிலிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே, மொத்த எல்லாத்துக்கும் தானா பதில் கிடைச்சிரும். ஸோ அதனால நம்ம பிரிஞ்சு போய் அந்த வேற்று பொண்ண தேடுவோம். என்ன சொல்றீங்க அப்படின்னு நம்ம குரோஸா கேட்கவும், அதுக்கு மத்தவங்களும் ஒத்துக்கிறாங்க. இது பக்கம் நம்ம எஸ்டி அந்த எர்மிஸை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கா. பெல் கூட பார்த்த அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு அவ்வளோ மாதிரியா இருக்கு. அவ காடு சாக்கி இல்லையா? இல்ல அவனோட வெசலான்றதை நான் தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லாம இருந்தா சந்தோஷம் தான். ஆனா ஒருவேளை அப்படி இருந்தா இத்தனை நாளா அந்த பையன் அந்த பொண்ணோட உருவத்தை யூஸ் பண்ணி என் பெல் கூட க்ளோஸ் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இது மட்டும் சரியா இருந்தா இது பெரிய பிரச்சனை. இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் முதல்ல எர்மிஸை பார்க்கணும் அப்படின்னு எஸ்டியா போயிட்டு இருந்தா முன்னாடி திடீர்னு அந்த ஃபையா வந்து நிக்கிறா. ஃபையா எஸ்டியா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. ஆக்சுவலாக எனக்கு சொந்தமான பொருள் ஒன்று உன்கிட்ட இருக்கு. அதை வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன். வெல் குரோனல் அவனை என்கிட்ட கொடுத்துரு எஸ்டியா. எது என்ன பேயா தூங்கி எழுந்து அப்படியே வந்துறியா? வெல் எனக்கு சொந்தமானவன். அவனை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. எதிர்பார்த்தா அதே பதில். சொன்ன புரிஞ்சுக்க எஸ்டியா. இங்கே நான் உங்ககிட்ட பிரச்சனை பண்ண வரல. எல்லாத்தையும் பேசி ஸ்மூத்தாக முடிச்சுக்கலான்னு வந்திருக்கேன். ஸோ அதனால அடம் பிடிக்காத. அது உனக்கு நல்லதில்ல. ஸோ ப்ளீஸ் நான் உனக்கு கெஞ்சி கேட்குறேன். பெல் குரோனலை என்கிட்ட கொடுத்துரு எஸ்டியா. அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அப்படின்னா இதான் உன்னோட கடைசி முடிவா? ஆமாம், நீ என்ன சொன்னாலும் சரி. பெல் என் ஃபேமிலிக்கு சொந்தமானப்ப. அப்போ நான் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படின்னா வேற வழி இல்லை. அவனை நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு சொடுக்கு போடுறான். பார்த்தா திடீர்னு வானத்துல மின்னல் அடிக்குது. அந்த மின்னல் அடிச்சு அடுத்த செகண்டே இது பக்கம் தண்ணியை நடந்து போயிட்டு இருக்க சிக்குசாவை அந்த பெயர் பண்ணை சேர்ந்த ஒருத்தன் வந்து அட்டாக் பண்ணுறான். இது பக்கம் அரமி அட்டாக் பண்ணுறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. ஆனால் ஐஷா குறுக்க பக்கம் அவங்கள தடுத்துட்டு இருக்கா. கவலைப்படாத அரமி, என் காடு உங்களை கண்காணிக்க சொன்னார். ஆனால் இப்போ தான் புரியுது ஏன் தலையிடக்கூடாதுன்னு சொன்னாருன்னு. நீ காயப்படுறத பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. நான் இவங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஐஷா அவன் கூட ஃபைட் பண்ண ரெடியாக இருந்தா, எது நீ அவளை காப்பாற்ற போறியா? அதையும் நான் பார்த்துடலான்னு அவனுக்கு 2 பேரும் ஒன்று சொல்லி நம்ம ஐஷாவை அட்டாக் பண்ண வரானுங்க. அதில் ஒருத்தன் ஐஷாவை போட்டு நம்ம ஐஷாவை கண்டினியூவாக அட்டாக் பண்ண நம்ம ஐஷாவை அவன் அட்டாக்கை பிளாக் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அவன் அட்டாக் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. இருந்தாலும் நம்ம ஐஷா கஷ்டப்பட்டு அவன் அட்டாக்லாம் பிளாக் பண்ணிட்டு இருந்தா பின்னாடி இருந்த அருமையை இன்னொருத்த அட்டாக் பண்ணிட்டான். அருமி மயங்கி கீழே விழ அதை பார்த்து ஐஷா பயங்கரமாக ஷாக்காக நீ தோத்துட்டேன்னு கீழே மயங்கி கிடந்த ஹீரோமியோட தலையவே ஓங்கி மதிக்கிறான். அதை பார்த்து ஐஷா பயங்கரமாக கண்டையை அவங்களை அட்டாக் பண்ண போகிறான். இந்த பக்கம் நம்ம க்ரோஸாக அட்டாக் பண்ணுறதுக்கு அந்த ஆலன் தான் வந்திருக்கான். நீ தானே அன்றைக்கி என்ன உருவாக்குறேன்னு சொன்னப்ப இப்போ என்ன என் கூட சண்டை போட வந்திருக்கியா? எது சண்டையா? முட்டா சண்டை ஆல்ரெடி முடிஞ்சிருச்சுடா. எது அவ்வளோதான். நம்ம க்ரோஸாவோட கதை முடிச்சுட்டு அடுத்து நம்ம ரோஷி தான். அவளை அட்டாக் பண்ணாமல் ஒருத்தன் வந்திருக்கான். அவனை அட்டாக் பண்ணலான்னு ரோஷி பண்ணால் அவள் கையை அசால்ட்டாக பிடிச்சி அவள் கையை உடச்சி அவள் கதையும் முடிச்சு விட்டுறான். அண்ட் கடைசியாக நம்ம பெல் தான். அவனை பிடிக்கிறதுக்கு அந்த ஓட்டார் வந்திருக்கான். கூட நம்ம ரியோவும் இருக்கா. ஹெக்கிங் பிடிக்க என்ன பண்ணும்? பெல் குரோனல் ஒழுங்கா சரண்டர் ஆகிடு. என் காடஸ் உனக்காக காத்துட்ருக்காங்க. இனி நீ என் காடஸ்க்கு சொந்தமானப்ப. அது எழுதப்பட்ட விதி, அதை யாராலையும் மாற்ற முடியாது. அப்படி யாராவது மாற்றணும்னு நினச்சா அவங்க என் கூட சண்டை போடணும். ஸோ அதனால் நீயே வந்துட்டா நல்லது. இல்லைன்னா நான் உன்னை வற்புறுத்தி கூட்டிகிட்டு போக வேண்டியதாக இருக்கும். வெல் நீ போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரியாவை கூட ஃபைட் பண்ண போனால் அவன் ஒரே குத்தில் நம்ம ரியோவை அடித்து பறக்க விட்டுறான். ரியோ பின்னாடி பார்த்துருக்கணும். அந்த ஒரே நம்ம ஹீரோட மூஞ்சி பிடிச்சி ஒரே அடி தான் தரையில். அவனு தான் நம்ம ஹீரோட கதையும் முடிஞ்சது. அப்புறம் நம்ம ஹீரோ தைக்கி தொண்டு மாதிரி அசால்ட்டாக தோல் மேலே போட்டுன்னு அவன் பாட்டு போயிட்டுருக்கான். அதை பார்த்த மக்கள் எல்லாம் பயங்கரமாக ஷாக்காக அந்த இடத்துல அந்த ஆஸ்தியும் இருக்கா. அவ்வளோ அதை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறா. இந்த பக்கம் அந்த எர்மிஸ் ஃபேமிலி சேர்ந்த 2 பேரை ஹீரான ஒரு ஆக்னரை அடிச்சு போட்டு வச்சிருக்கானுங்க. இப்போயா இப்போ நீ என்ன பண்ண? ஒன்றும் இல்லை, என் பசங்களை உன் பசங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு அனுப்பி வச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சண்டை ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிச்சுன்னு சொல்கிறா. பார்த்தா நம்ம ஆளுங்களோட கத்தி எல்லாத்தையும் அடையாளமாக கொண்டு வந்து போட்டிருக்கானுங்க. ஓட்டாரை நம்ம ஈராத்தையே கொண்டு வந்து போடுறான். அதை பார்த்தா எஸ்டியா அப்பேலுக்கு என்னாச்சுன்னு தொடலான்னு போக ஓட்டாரோவில் தடுக்கிறான். அவசரப்படாத எஸ்டியா, இனிமே இவன் மேலே உன் கை படவே கூடாது. இனி இவன் எனக்கு சொந்தம். சரியா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நாம் என்ன சொன்னதான் கேட்டா நீ கொடுக்கல, அதான் நானே எடுத்துக்கிட்டேன். இனி நான் அந்த சேரா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எது அப்படின்னா நான் நினச்சது சரிதான். நீ தான் செய்யற போல என் பெல் கூட க்ளோஸ் ஆகணும்னு நினச்சிருக்கியா? பாவம் அன்ஃபார்ச்சுனேட்லி என் பெல் தான் அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டானே.
அதனால தான் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்கியா? இதை சொன்ன நான் ஒத்துக்கிறேன். சேர நான் தோத்துருக்கலாம். ஆனா இப்போ ஜெயிக்க போறது நான் தான். நீ பேசுறதுக்கு உனக்கு நான் முதலே வாய்ப்பு கொடுத்தேன். அதை நீ மறுத்துட்ட. அதனால தான் உன் பசங்க காயப்பட வேண்டியதாயிடுச்சு. இதுக்கப்புறமும் நான் சொல்றத கேட்க மாட்டேன்னு அடம் பிடிச்சின்னா உன்னோட சேர்த்து உன் பசங்களையும் சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சிருப்பேன். அப்புறம் மேலே சொந்தம் கொண்டாடுறதுக்கு நீ யாரும் இருக்க மாட்டாங்க. காம்படிஷனே இல்லாமல் அவனை நான் எனக்கு ஈஸியாக சொந்தமாக்கிப்பேன். அதனால பெல் முக்கியமா இல்லை உனக்கு உன் ஃபேமிலி முக்கியமானு புத்திசாலித்தனமாக முடிவெடுத்துக்கணும். அந்த ஃபையை நம்ம எஸ்டியாவை மாட்டிட்டு இருந்தா அப்போ அந்த இடத்துக்கு அந்த எரிமீஸ் வந்துடுறா. ஹலோ, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். பார்த்தாலே தெரியுது ஏதோ பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு. ஏன்னா எஸ்டியா, நான் கெஸ் பண்ணுறது கரெக்டாக இருந்தா ஃபைனலி ஃபேயா உன்னோட பெல்லை உங்ககிட்ட பிரிக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்க போலியே. ஆமாம், நீ சொல்கிறது சரிதான் ஹெர்மேஸ். அதனால இதில் நீ தலையிடாமல் இருக்கிறது தான் உனக்கு நல்லது. அதை விட்டுட்டு உன் குட்டை குழப்பி வேலையை எங்கே பார்க்கலான்னு நினச்சேன். இவளுக்கு முன்னாடி ஒன்று சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சிருவேன். ஹே, எதுக்கு போய் அப்படி கோப்படுறேன்? உனக்கு என்ன அந்த பெல் தானே வேணும், தாராளமாக எடுத்துக்கோ. எனக்கு அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை நான் தடுக்க போகிறதும் இல்லை. அட பாவி எர்மீஸ் துரோகி, அவ கிடக்குறான். நீ அவளை கொண்டு போகிறதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஃபையா, இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அதை நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். உனக்கே தெரியும் அந்த பேல் இப்போ ஃபேமிலியில் சேர்ந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் கூட அவளை 6 வருஷம் தான் ஆயிருக்கு. ஸோ இப்படி 6 வருஷமே ஆயிருக்கிற பட்சத்தில் நீ என்ன பண்ணாலும் அவனை அவனோட ஃபேமிலியில் சேர்த்திக்க முடியாது. ஈவன் நெக்ஸ்டாகவே அனுமதிச்சாலும் அந்த ரூல்ஸை பற்றி உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இது எல்லா பிரச்சனையும் ஸ்மூத்தாக முடிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. உனக்கு என்ன அந்த பெல் தானே வேணும், அவனை தாராளமாக எடுத்துக்கோ. வேணா அவனை உன் ஃபேமிலியில் சேர்ந்தவனை கூட சொல்லிக்கோ. அதுக்காக நான் கில்லில் கூட பேசிக்கிறேன். ஆனால் அவனை நீ அஃபிஷியலாக உன் ஃபேமிலியில் சேர்த்தனா அப்படின்னா அதுக்கு நீ கண்டிப்பாக 6 வருஷம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நான் சொல்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஹெர்மேஸ், என்ன பேசிகிட்டு இருக்கேன்? சாரி அஸ்டியா, நீ ஆல்ரெடி தோத்துட்ட. ஸோ அதனால் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இது எல்லாத்தையும் ஸ்மூத்தாக முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு இது ஒன்று தான் படி. என்ன சொல்கிற ஃபையா? நீ சொல்கிறதும் சரிதான். எனக்கும் தேவையில்லாமல் யாரையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுல விருப்பம் இல்லை. அதனால் நீ சொன்னதுக்கு நான் போத்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் காட்ஸ் ஆஃப் லவ். உங்கள் கருணையே கருணை. அவசரப்படாத ஹெர்மேஸ். இதை நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலையை செய்ய வேண்டியது இருக்குது. அதை செஞ்சு முடிச்சுட்டு வந்து உங்ககிட்ட பேசிக்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அப்புறம் எஸ்டியா, கொடுத்த வாக்கம் மறந்துடாத. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்கேருந்து கிளம்புறா. கவலைப்படாத எஸ்டியா, இது 6 வருஷத்துக்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அவகிட்ட இருந்து நம்ம பெல்லை காப்பாற்றிடலாம். எல்லாம் சரிதான். ஆனால் இப்போ ஏதோ பண்ண போகிறேன்னு போயிருக்காள். அது என்னென்னு தெரியுமா? தெரியல. ஆனால் அது கண்டிப்பாக நல்லதாக இருக்காது மட்டும் தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த எர்மீஸ் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த ஆஸ்வி வந்து நிற்கிறா. ஆஸ்வி, மாஸ்டர் எர்மீஸ், ஒரு பிரச்சனை என்னென்னு தெரியல. டவுனோட சென்ட்ரல் பஸ்ஸில் நிறைய மக்கள் கூடியிருக்காங்க. அவங்க எல்லாரையும் கில்ல சேர்ந்தவங்க தான் வர வச்சிருக்காங்க. ஈவன் டவுனில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்பீக்கரையும் ஆக்கிரமிச்சிருக்காங்க. இது எல்லாமே கண்டிப்பாக அந்த ஃபையா ஃபேமிலியோட வேலை தான். ஆனால் எதுக்காக அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க? அடைச்சா, இது பெரிய பிரச்சனை. எஸ்டியா, உன் டிவைன் பவரை எந்த அளவுக்கு அதிகப்படுத்த முடியுமோ உடனே அதிகப்படுத்து. இது உடனே வா. ஆனால் நீ 6 வருஷம் காத்திருக்கணும்னு சொன்னியே. இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். அந்த ஃபையா இதுக்காக இவ்வளோ தூரம் போகணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆஸ்வி, ரியோவை தூக்கிட்டு எவ்வளோ தூரம் பறக்க முடியுமோ இந்த ஓனரை விட்டு அவ்வளோ தூரம் வேகமாக பறந்து போ. என்னாச்சு? இது பாரு ஆஸ்வி, உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலாம் டைம் இல்லை. முதல்ல நான் சொன்னதை செய்யணும். அந்த ஆஸ்வி அங்கேருந்து கிளம்ப சொல்கிறான். அந்த ஆஸ்வி அங்கேருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் எடுத்து அதில் ஏதோ ஒன்று எழுதி அதை உடனே நம்ம எஸ்டியா கிட்ட கொடுக்குறான். இது பாரு எஸ்டியா, சரியான சமயம் வரும்போது என்கிட்ட கொடு. அவசரப்பட்டு இப்போவே கொடுத்துறாத. அப்புறம் நானே உனக்கு எதிரி எடுப்பேன். நான் சொல்கிறது உனக்கு பிடிச்சதில்ல? புரிஞ்சுது. சரியான சமயம் வரும்போது இதை நான் அவன்கிட்ட கொடுக்கணும்னு சொல்கிறேன், அப்படி தானே? கரெக்ட், எக்ஸாக்ட்லி. என்ன இப்போ நடக்க போகிற சம்பவத்துலேருந்து ஒருத்தையால் மட்டும் தான் தப்பிக்க முடியும். அதனால நான் சொன்னதை மறந்துடாத அப்படின்னு சொல்லி அந்த எர்மீஸ் எஸ்டியா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஃப்ரேயா பேசுறது டவுனில் இருக்கிற எல்லா ஸ்பீக்கர்லையும் கேட்குது. போராரியோட மக்களே, இப்போ அவங்க எல்லாருக்கும் ஒரு போரிங்கான கதையை சொல்ல போகிறேன். உங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக நிறுத்த பற்றி தெரிஞ்சிருக்கும். அப்போ பண்ண நிறைய தப்பான விஷயங்களுக்காக அவளுக்கு தண்டனையா அவனை நான் திரும்பவும் சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சேன். ஆனால் அவளை அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் தான் அதுலேயும் ஒரு சில நியாயங்கள் இருக்குன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இப்போ நானும் அதே போல் ஒரு சில தவறுகளை செய்ய போகிறேன். ஆனால் இதுக்காக நான் மன்னிப்பு கேட்க போகிறதில்ல. ஏன்னா இதை நான் தெரிஞ்சு தான் செய்கிறேன். என் காதல் என் கையை விட்டு போகாமல் இருக்க எனக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பு இது. இதை நான் கண்டிப்பாக தவற விட மாட்டேன்னு அவள் தலைமையில் இருக்கிற கேப் எடுத்தா இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தது அதை செய்யதான். ஸோ அதனால் உங்கள் எல்லாரையும் என் உலகத்துக்கு வரவேற்குன்னு அவளோட பவரை யூஸ் பண்ண சுற்றி பர்பிள் கலர் ஃப்ளாஷில் தெரிக்குது. அப்படியே அந்த சீனை கட் பண்ணால் இப்போ விடிஞ்சிடுது. இப்போ நம்ம ஹீரோ வேற ஒரு இடத்துலேருந்து கண் முழிக்கிறான். ஆமாம், என்ன இடம் அது? லாஸ்ட்டாக அந்த ஓட்டர் கூட சண்டை போட்டது தான் ஞாபகம் இருக்குது. ஆனால் இப்போ நான் எங்கே இருக்கேன்னு தெரியலையே. என் கார்டஸ் கொடுத்த கத்தியை காணோம். என்னடா நடக்குது இங்கே? மிஸ்திரியோக்கு வர என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ வச்சுட்டு ஜன்னல் பக்கமாக அந்த ஸ்கிரீனை விளக்கி பார்த்தா வெளியே பச்சை பசேன்னு இருக்குது. அதே குழப்பத்தோட வெளியே வந்து பார்த்தா அந்த இடமும் புதுசாக இருக்குது. சுத்தம் இது என்ன இடம்னு தெரியல. இப்போ நான் என்ன பண்ண? சரி, முதல்ல மிஸ்திரியோவை கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் இதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு போனால் எங்கே போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி பின்னாடி அந்த ஈடன் வந்து நிற்கிறான். மாஸ்டர் ஈடன், நீங்களா? நான் தான்டா. அதுக்கு ஏன் மூஞ்சி அப்படி வச்சுட்டு கேட்குறேன்? ஒன்றும் இல்லைங்கோ, இரிட்டேட் பண்ணுறேன். சரி, பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆயிடுச்சு, பா கிளம்பலாம். இது பிரேக்ஃபாஸ்ட்டா?
அடிங்க என்னடா தெரியாத மாதிரி ஆக்ட் குடுக்குற? உனக்கு திரும்ப திரும்ப சொல்லுவாங்களா? டைம் ஆச்சுன்னு சொல்றோம்ல, டக்குன்னு கிளம்பி வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி கிளம்ப, "இதோ வந்துட்டேங்க" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் பின்னாடியே வரான். வந்து பார்த்தா அந்த ஃபேயா ஃபேமிலிய சேர்ந்த எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹை கிளாஸ்ல இருக்கிறவங்க சாப்பிடுறதுக்கு தனியா ஒரு பெஞ்ச் இருக்கு. ஸோ அந்த பெஞ்ச்ல வந்து உட்காந்து சாப்பிட சொல்லி நம்ம ஹீரோவையும் கூப்பிடுறாங்க. "ஏப்பா நீ என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் உன் இஷ்டத்துக்கு தான் வருவியா? கொஞ்சம் சீக்கிரம் வந்து சாப்பிட மாட்ட? சரி ஏதோ ஒண்ணு வந்ததும் வந்துட்டேன். சீக்கிரமா சாப்பிட்டு கிளம்பு. நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு." "எது முக்கியமான வேலையா? என்னடா தெரியாத மாரி கேட்குற? நம்ம கோர்ட்யார்டுக்கு போணும். சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பு." "இது கோர்ட்யார்டா? கைஸ் என்ன நடக்குதுங்க? என்ன ஏன் இப்படி ட்ரீட் பண்றீங்க? முதல்ல என்ன இடம் இது?" "அட என்னப்பா தெரியாத மாரி கேட்குற? இதான் நம்ம வீடு. ஃப்ளோ வாங்க." "சரி இங்க ஏன் என்ன கூட்டிட்டு பார்த்தீங்க? என்ன எதுக்கு அட்டாக் பண்ணீங்க?" "ஆமா மிஸ் ரியோக்கு என்னாச்சு?" "எப்பா இவன் என்ன இன்னும் தூக்கத்திலேயே இருக்கானா?" "எனக்கு தெரியலையே." "ஏப்பா ஏதோ ட்ரெய்னிங்ல ஒண்ணு அட்டாக் பண்ணிட்டோம். அத போய் பெருசா பேசிட்டு இருக்க." "எது ட்ரெய்னிங்கா?" "ஆமா ட்ரெய்னிங் தான். நீ ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க?" "உன் மேல எப்படிதான் லேடி ஃபேயாக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் சைட்ல லவ் வந்துச்சோ தெரியல. இது லட்சணத்துல நீ ஃபேயா ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் மெம்பர் வர நீ." "இது என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் எஸ்டிஎஃப் ஃபேமிலியை சேர்ந்தவன். நான் ஃபேயா ஃபேமிலியை சேர்ந்தவன் கிடையாது." "அடங்கொய்யால நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். பைத்தியக்காரத்தனமாவே பேசிட்டு இருக்கான். இன்னைக்கு இவனை நான் தூரு வராம விடுறதில்ல." "ஏல அவசரப்படாத. ராபிட் வழக்கமா பைத்தியக்காரத்தனமா தான் பேசுவான். ஆனா இன்னைக்கு அவன் பேசுறது ரொம்ப வித்தியாசமா இருக்கே." "உண்மைதான். இவன் ஏன் இப்படி வித்தியாசமா நடந்துக்கிறான்? ஒருவேளை இவன் தூங்கிட்டு இருக்கும்போது இவன் மேல மேஜிக் ஸ்பெல்ல போட்டு இவன் ஞாபகத்தெல்லாம் மறக்க வச்சுட்டாங்களா என்ன?" "இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த ஒரேருக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ எனக்கு அடைக்கலம் கொடுத்தது, என்ன காப்பாத்துனது எல்லாமே காட் செஸ்டியா. நான் காட் செஸ்டியா ஃபேமிலியை சேர்ந்தவன். அப்படி இருக்கும்போது நான் எந்த வகையில ஃபேயா ஃபேமிலியை சேர்ந்தவனா இருக்க முடியும்?" "இது பாரு பெல், இன்னைக்கு நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. இது ஒண்ணும் காமெடி இல்ல. நீ இந்த ஒரேருக்கு வந்தப்போ உன்னை ஃபர்ஸ்ட் டைம் கண்டுபிடிச்சது காடஸ் பேயா. அவங்க தான் உனக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க. ஸோ அதனால நீ பேயா ஃபேமிலியை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் சொல்ல, அது கேட்ட நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ புலம்பிக்கிட்டே அந்த இடத்த விட்டு வெளிய வந்து இப்போ டவுனுக்குள்ள பைத்தியம் புடிச்ச மாரி ஓடிட்டு இருக்கான். "இல்ல எனக்கு நல்லா தெரியும். நான் எஸ்டிஎஃப் ஃபேமிலிய சேர்ந்தவன். ஃபேயா ஃபேமிலிய சேர்ந்தவன் கிடையாது. எல்லாரும் என்கிட்ட பொய் சொல்றாங்க. என் காடஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கலாம் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டா எல்லாமே சரியா போயிடும். அதுக்கப்புறம் அவங்க போல மிஸ் ரியாவையும் நான் கண்டுபிடிச்சிருவேன்." அப்படின்னு நம்ம ஹீரோ ஓடிட்டே போய் ஒருத்தனை இடிச்சிட்டு கீழ விழுறான். யார்றா அவன்? கண்ண என்ன சோப்பு நடையா வச்சுட்டு வரேன் அப்படின்னு அவன் திரும்ப, "மிஸ்டர் மோடி இத நீங்க தானே? நல்ல வேளை நான் உங்கள பார்த்தேன்." அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் கைய பிடிக்க போனா, "அச்சச்சோ! நீ அந்த ஃபயர் ஃபேமிலிய சேர்ந்த ராபிட் ஃபுட் தானே? மன்னிச்சிருப்பா நீன்னு தெரியாம வாய விட்டுட்டேன். உன் கூட சண்டை போடுறதுக்குலாம் தெம்பு இல்ல. ஆள விட்டீன்னா அப்படியே ஓடிருவேன்ப்பா." "மிஸ்டர் மோடி உங்களுக்கு என்னாச்சு? நான் ஒண்ணும் ஃபயர் ஃபேமிலிய சேர்ந்தவன் கிடையாது." "எப்பா மோடு அவன்கிட்ட காசு குடுத்துரு. அப்பதான் நம்மள விடுவான்." இதோ நான் காசு கூட குடுத்துடுறேன்." ஆள விட்டுருப்போன்னு அவனுங்க காசெல்லாம் எடுத்துட்டு இருக்கானுங்க. "இல்ல எனக்கு காசெல்லாம் வேணாம்." அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் அந்த ஆலன் மேலேருந்து பார்த்துட்டு இருக்கான். "ஆமா இப்ப அந்த ராபிட் ஃபுட் டவுனுக்குள்ள போயிருக்கானே, ஏதாவது பிரச்சனை வரப்போதுப்பா?" "அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா நம்ம காடஸ் அவங்க சாம் பவர யூஸ் பண்ணி டவுன்ல இருக்கிற எல்லாரோட மெமரீஸையும் ஆல்டர் பண்ணிட்டாங்க. ஸோ டவுன்ல இருக்கிற மக்கள பொறுத்த வரைக்கும் பெல், ஃபேயா ஃபேமிலிய சேர்ந்தவன். அங்க குழம்பி நிக்க போறது அந்த பெல் தான்." அப்படின்னு இது பக்கம் ஈடான மத்தவங்களும் பேலஸ்ல பேசிட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன மாரி இங்க நம்ம ஹீரோ குழம்பி தான் நின்னுட்டு இருக்கான். அது சரி எல்லாத்தையும் சாம் பண்ண நம்ம காடஸால ஏன் அவன சாம் பண்ண முடியல? அது என்னன்னு தெரியல. அவங்களோட சாம் பவர் அவன் மேல பட செய்யல. ஸோ அதனால தான் அவன விட்டுட்டு அவன சுத்தி இருக்கிற எல்லாரோட ஞாபகத்தையும் நம்ம காடஸ் ஆல்டர் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இப்ப அவன் யார்கிட்ட போனாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவன் ஃபேமிலி தான். அப்படின்னா இந்த உலகமே அவனுக்கு புதுசா இருக்க போகுது அப்படின்னு இவனுங்களாம் இந்த பக்கம் பேலஸ்ல பேசிட்டு இருக்கானுங்க. நம்ம இரவும் அந்த மோடுகிட்ட நான் தான் பெல்லுன்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்க்குறான். பட் அதெல்லாம் அவனுக்கு கேட்குற மாதிரி இல்ல. ஆமா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு அந்த ஏமா வருவோம். இதான் சான்ஸ்ன்னு அவனுக்கு ஓடிடுறானுங்க. அவளை பார்த்ததும் மிஸ் ஏமா அப்படின்னு நம்ம ஹீரோ ஆசையா கிட்ட போனா, மன்னிச்சிருங்க என் பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணியிருக்கோமா என்ன?" "மீட் பண்ணியிருக்கோமாப்பா? மிஸ் ஏமா என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நான் தான் பெல்." "ஆ பெல்லா? சரி சத்தியமா எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா உங்ககிட்ட பேசும்போது மட்டும் ஏற்கனவே பேசுற மாதிரி இருக்கு." "என்ன சொல்றீங்க ஏம்மா? நான் தான் பெல். நீங்க கூட கில்டுல எனக்கு அட்வைஸரா இருந்திருக்கீங்களே." "அட்வைஸராவா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஃபேயா ஃபேமிலிய சேர்ந்தவங்களுக்கு எக்கச்சக்கமான அட்வைசர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்களுக்கு அட்வைஸரா இருக்க முடியும்?" அப்படின்னு சொல்லி அந்த ஏமா கேட்க, அதுக்கிட்ட நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகுறான். இல்ல. எல்லாருக்கும் என்னாச்சு? நான் ஃபேயா ஃபேமிலிய சேர்ந்தவன் கிடையாது. எல்லாரும் ஏன் என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன பார்க்காதீங்க." அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஓடிட்டு இருக்க, அப்போ முன்னாடி நம்ம எஸ்டேவா மத்தவங்க நடந்து வரத பார்க்குறா. ஃபைனலி என் காடஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவங்ககிட்ட பேசலான்னு போனா, "ஹேய் நீ அந்த ஃபேயா ஃபேமிலிய சேர்ந்த ராபிட் ஃபுட் தானே? இப்போ இதுக்கு எங்கள பயமுறுத்தி நின்னுட்டு இருக்க? என்ன பிரச்சனை படுறதுக்காக வந்திருக்கியா?" "எது காடஸ் உங்களுக்கு முன்ன ஞாபகம் இல்ல?" அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து எஸ்டியாவ சோகமா பார்க்க, அப்போ பின்னாடி அந்த ஓட்டாரமும் ஆளனும் இருக்கிறத நம்ம எஸ்டியா பார்த்துடுறா. "இது பாருங்க ஃபேயா ஃபேமிலிய சேர்ந்தவங்க நமக்கு என்ன பேச்சு? முடிஞ்ச வரைக்கும் அவங்ககிட்ட இருந்து பழகி இருக்கிறது தான் நமக்கு நல்லது. முதல்ல வாங்க நாம இங்கேருந்து கிளம்புவோம்." அப்படின்னு நம்ம எஸ்டியா மத்தவங்கள அங்கேருந்து கூட்டிட்டு போயிடுறா. இத கேட்ட நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஷாக்கு. "கடைசிஸ்டியா நீங்களுமா? உங்களுக்குமா என்ன ஞாபகம் இல்ல?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சோகமாயிடுறான். "என்ன மன்னிச்சிருப்பேன். எனக்கு வேற வழி தெரியல." அப்படின்னு நம்ம எஸ்டியாவும் சோகமா அங்கேருந்து கிளம்புறா.
ஸோ இந்த மொமெண்ட்ல இந்த எபிசோடு இதோட முடியுது. ஆல்ரைட் கைஸ், இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா கையோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த எபிசோடில் அவ சாம்பவரை யூஸ் பண்ணி டவுனில் இருக்கிற எல்லாரோட மெமரிஸையும் ஆல்டர் பண்ணியிருக்கா. அதனால அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ ஃபையா ஃபேமிலி சேர்ந்தவன். பட் அவள் சாம்பவருக்கு அஃபெக்ட் ஆகாத ரெண்டே ஆள்னா அது நம்ம ஹீரோவும் எஸ்டியாவும் தான். ஸோ இதுக்கப்புறம் தான் கதையை வேறு லெவலில் இருக்க போகுது. அதனால வரக்கூடிய எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். உங்களை மறுபடியும் நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர். பை பாய்.